யாக்கோபு லாபான் கிட்ட போய் 20 வருஷம் அடிமையாக இருக்கிறார். அவர் அங்கு லாபானால ஏமாற்றப்படுகிறார். ஒரு சம்பளமே இல்லாம 14 வருஷம் வேலை பார்க்கிறார். அடுத்து சம்பளம் தருகிறேன்னு சொல்றாரு. அந்த சம்பளம் எப்படி கேட்கணுங்கிற ஆலோசனை அவருக்கு யார்கிட்ட இருந்து வருது? தேவன் கிட்ட இருந்து வருது. அதுவும் அந்த இருக்கிற ஆடுகள்லயே குறைவாக இருக்கிற ஆட்டை அவர் சம்பளமா கேட்க சொல்றாரு. நம்மனா அப்படி கேட்போமா? இத்தனை பெரிய கூட்டத்துல கொஞ்சமா இருக்கிற ஆடை கேளுன்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் தப்பா சொல்லுவாரோ? இல்ல நிறைய இருக்கு ஆட்டை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம கையில உள்ள பிரயாசம் என்ன செய்ய மாட்டேங்குது? பெருக மாட்டேங்குது. அங்க யாக்கோபு தைரியமாக அந்த ஆட்டுக்கூட்டத்துல எது குறைவாக இருக்கிறதோ அது வேணும்னு சொல்லி சம்பளமா கேட்கிறாரு. அடுத்து போட்ட குட்டியெல்லாம் எப்படி போட்டுச்சு? அது எது குறைவா இருந்ததோ அது பலமுள்ள குட்டிகளாக பெருக ஆரம்பிச்சுது. தேவனுடைய ஆலோசனை எப்பொழுதுமே அவருடைய வழிகளின் படி இருக்கும், அவருடைய திட்டத்தின் படி அது இருக்கும். அவர் நமக்காக வச்சிருக்கிற நன்மையான திட்டத்திற்கு நேராக அவருடைய ஆலோசனை இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.